வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். என்ன தம்பி கலகலன்னு பேசிட்டு இருந்தீங்க, அப்படியே அமைதி ஆயிட்டீங்களே? அது ஒன்றும் இல்லைங்க. ஏங்க, காசி விஸ்வநாதர் கோவிலுங்க, கும்பிட்டுட்டு போலாங்க. ஏற்கனவே லேட் ஆச்சு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார் சொல்லுங்க தம்பி. என்னாச்சு? ஐயா கோயில் பூசாரி கிட்ட இந்த பேக்கை கொடுத்துட்டு வர சொன்னாரு. 2 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். சரி, நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னல, வாங்க எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். சரிங்கப்பா. வாங்க. ஏங்க ஒரு நிமிஷம், எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பைய கொடுக்க போறேன்னு போய் தானே சொன்னீங்க? ஆமாங்க. உங்க அம்மா ஆசையா கோயிலுக்கு போகணும்னு கேட்டாங்கல்ல, அதான். தர்மம் பண்ணுங்கண்ணே. அக்கா தர்மம் பண்ணுங்கக்கா. ஏங்க ஒரு நிமிஷம், காசு கொடுக்காதீங்க. ஏங்க கஷ்டப்படுற பையன் தானே, காசு கொடுத்தா என்ன? அதுக்கு இல்லைங்க, அந்த பணத்தை கொஞ்சம் கொடுங்களேன். கொடுங்க. தம்பி, அண்ணா இதுல 10 பழம் இருக்கு. ஒரு பழத்தை 5 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். சரிண்ணா. நீ இதை 6 ரூபாய்னு வித்துட்டு வா. சரிங்கண்ணா. சரியா? போயிட்டு வா. என்ன பண்றீங்க? காரணமா தான். நீங்க போய் சாமி கும்பிடுங்க, போங்க. ம். அக்கா எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. சரிங்கக்கா. அப்பனே ஈஸ்வரா. தம்பி நல்ல தரிசனம் கிடைச்சது, சந்தோஷம். வண்டி எடுங்க, போலாம். வாங்க சார். ஐயோ அப்பா. என்ன தங்கம்? அப்பா நான் செருப்பை விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. என்ன தங்கம் இதெல்லாம் கவனமா போட்டு வர்றது இல்லையா? டேய் பாப்பாவோட செருப்பு எடுத்து எதுக்கு? அவளே போக சொல்லுங்க, அப்பதான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டா. ஆமா, 5000 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்க தெரியுதுல, போய் எடுத்துட்டு வா போ. போ தங்கம், போயிட்டு வாங்க.
வெயில் பயங்கரமா சுடுது. போட்டுக்கங்க. கீழே வச்சிருங்க. தேங்க்ஸுங்க. போலாமா? ம். அண்ணா எல்லாத்தையும் வித்துட்டேன். இப்ப கையில எவ்வளவு இருக்கு? 60 ரூபாய். இதுல 50 ரூபாய் அந்த அக்கா உனக்கு கொடுத்தது, மீதி 10 ரூபாய் நீ உழைச்சது. சரிண்ணே. இதே மாதிரி நீ பழத்தை வாங்கி அதை வித்தாலே போதும். சரிங்கண்ணே. யாருக்கிட்டையும் தானம் கேட்டு நிக்க தேவையில்லை. புரியுதா? புரியுதுண்ணே. இந்த 50 ரூபாய் நான் சொன்னதை கேட்டு நம்பிக்கையோடு உழைக்க நீ முன் வந்ததுக்கு. இதையே நீ செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா உன் லாபமும் ஏறும், உன் வாழ்க்கையும் மாறும். இந்த அப்படி போலாமா? பாய். பைக்கா. அம்மா தயவு செஞ்சு போய் ரெடி ஆகு, இல்லைன்னா அப்பாக்கு தான் அசிங்கம். முடியாதுப்பா. அப்படின்னா உன் அப்பா 4 பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னா பரவாயில்லையா? அப்பா இந்த எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க. இந்த பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் என்னால ரெடியாக முடியாது. அப்போ அந்த ரம்யா ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா சார். ஆனா எங்க வீட்டு பொண்ணு அதுக்கு நேர் எதிர் தம்பி. பொறுமையும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. பாத்தீங்கல்ல, கோவில்ல புது செருப்பை அப்படியே விட்டுட்டு வரா. அம்மா. அது கூட நல்ல குணம் தாங்க. பொருள் மேல ஆசை இல்லாதவங்க தான் அதை அசால்ட்டா விட்டுட்டு வருவாங்க. புத்தர் சொன்ன மாதிரி பற்றற்று இருக்கிறதும் நல்ல பண்பு தானே. சரி, அதை விடுங்க. ரம்யாவோட குணத்தை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்றீங்களே, ஏங்க குறைன்னு ஒண்ணு கூடுமா அந்த பொண்ணுகிட்ட இல்ல? அப்படி எதுவும் அவங்க கிட்ட கிடையாதுங்க. அப்போ கோவம் கூட வராதா? அப்பா இப்படி எல்லாம் பேசினா எனக்கு சம கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். அம்மாடி, அப்பா என்ன உன்னை உடனேவா கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு? பொண்ணு இப்ப பொண்ணு பார்க்க தானே வராங்க. இதுக்கு போய் ஏமா இவ்ளோ கோவப்படுற? பொண்ணை நம்பி அப்பா அவங்கள வர சொல்லிட்டாரு. இப்ப நீ இப்படி பேசுனா பெத்த பொண்ணே அப்பாவை மதிக்கலன்னு ஒரு பேர் வந்துரும்லம்மா. உனக்காக உன் அப்பா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றப்போ நீ அவருக்காக இத கூட பண்ணலன்னா எப்படிமா? நான் சொல்றேன்ல, போய் ரெடி ஆகு. என்ன அத்தை அத்தைன்னு வாயார கூப்பிடுறல்லம்மா. அப்போ உன்னோட அத்தை சொன்னா நீ கேட்க மாட்டியா? போமா, போ. ரேணுகா, கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுமா. வாங்கக்கா.
ரேணுகா அக்கா நீ மேல போ, நான் வரேன். சரி. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. வாப்பா வாங்க. உட்காருங்க. சரி நீங்க உட்காருங்க. உட்காருங்க. இது என் மூத்த மகன் மனோகர், அவரு தான் மாப்பிள்ள. இவன் சின்னவன் தோற. இதான் பாப்பா ஈஸ்வரி. ஹாய். அது என் ஒய்ஃப் மீனா. வணக்கம். வணக்கம். நம்மளதும் சின்ன குடும்பம் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மனைவி தவறிட்டா. அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணும் தான். அவ்வளவுதான் எங்க குடும்பம். அதுக்கப்புறம் இது சரவணன். வணக்கம் தம்பி. எனக்கு எல்லா விதத்திலயும் நம்பிக்கையான பையன். சரவணா, ரேணுகா தான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. போய் ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. சரிங்க முதலாளி. வாங்கண்ணே. ரம்யா ரெடியா? ரெடி தானே. 2 நிமிஷம். ரேணுகா, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரியா? சரி. ஏண்டா டேய், போன் அடிச்சா எடுக்க மாட்டியா? அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமே, உன்னை பொண்ணு பார்க்க. உனக்கு தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏன் நீயும் எல்லாம் தெரிஞ்சுதானே மாப்பிள்ளை பார்க்க ரெடியா இருக்க? நான் முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் அப்பா தான் கேட்கல. இது சரிப்பட்டு வராது. நான் இப்பவே போய் நம்ம விஷயத்தை அப்பா கிட்ட சொல்ல போறேன். ஏய் லூசா நீ? அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்ப நீ சொல்லு என்ன பண்றதுன்னு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. எப்படியாவது இதை நிறுத்தி ஆகணும். ஆனா நம்ம விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். என்ன பண்ணலாம்? மாப்பிள்ள மொபைல் நம்பர் நம்ம கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் இருந்து வரேன். முதலாளி கொஞ்சம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரிங்க. உன்னை பத்தி என்ன விசாரிச்சு மாப்பிள்ள? என்ன முதலாளி திடீர்னு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கீங்களே? மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் சொல்லி விட்டாரு. நல்ல ஆளுங்கதான் போல. இருந்தாலும் கல்யாண விஷயம் முதலாளி, கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. மாப்பிள்ளை கேரக்டரை செக் பண்ணும் இல்லையா? அதை எப்படிப்பா பண்றது? தங்கம் தரமானதுன்னு எப்படி செக் பண்ணுவோம்? உரசி பார்த்துதான். அதேதான். தங்கத்தை கல்லுல உரசி பார்க்குற மாதிரி மாப்பிள்ளைய இந்த செல்லுல உரசி பார்த்தா தரம் தானா தெரிஞ்சிட போகுது. ஏன்பா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லப்பா. இதுல மாப்பிள்ளையோட நம்பர் இருக்கு. நான் ஒரு பொண்ணு சாட் பண்ற மாதிரி அவருக்கு மெசேஜ் பண்றேன். அதை பார்த்துட்டு மாப்பிள்ளை வழிஞ்சார்னா ஆள் சரியில்லை. என்னமோ ஒன்று பண்ணு.
ஃபோட்டோவை பார்த்து அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு நன்றி. ஆனால் தெரியாத ஒரு ஆம்பளைக்கு இப்படி மெசேஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு. இனிமே தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் அனுப்பாதீங்க. பரவாயில்லையே, மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் தான் போல இருக்கு. சூப்பர்யா. வா போலாம். என்னம்மா உனக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஒண்ணு இல்ல, லேட் ஆகுது சொல்லுங்க, நான் ஓ. நம்ம ஆளுங்க தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னாச்சு? சாரி ரம்யா. அழிஞ்சு ரிப்ளை பண்ணுவான் அவன். வந்த வழியே அனுப்பிடலான்னு பார்த்தேன், மிஸ் ஆயிருச்சு. ரம்யா, வேற ஒரு ஐடியா. அவனை ஐயோ சாமி, உன் ஐடியாவே எனக்கு வேண்டாம். அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போ ரம்யா. போ போன்னு சொல்றல. ஓகே 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 கூல். சொதப்பிட்டியடா. இந்தாங்கக்கா. ரேணு, நீ தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கக்கா. சரி. இது என்ன, பொண்ணு காஃபி எடுத்துட்டு வரும்னு பார்த்தா வேற யாரோ எடுத்துட்டு வராங்க. அக்கா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. ஓ, எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க, பாத்துருவோம். இத கூப்பிடுறேன். ம். சரவணா, என்ன திமிரு உனக்கு? ஏய், தங்கம், என்னம்மா? ஈஸ்வரி, என்னடி பண்ற? டேய் இரு, வேண்டாப்பா. அம்மா, அறிவில உனக்கு? காஃபி எப்படிதான் என் மேல வந்து கொட்டுவியா? உனக்கு இந்த சாரியோட விலை என்னன்னு தெரியுமா? ஆ?
சரவணா சும்மா இரு. ம். இல்லக்கா நீங்க தான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே காஃபியை பார்க்காம கீழே கொட்டிட்டீங்க. ஏய் என்ன என் தங்கச்சி பண்றதா தப்புன்னு சொல்றியா? தம்பி கொஞ்சம் இருப்பா. ரேணுகா, காஃபி ஊத்துனதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளுமா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. நீ போமா. இப்ப ரேணுகாவை அடிச்சதுக்கு உங்க தங்கச்சியை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இது மன்னிப்பா? அதெல்லாம் கேட்க முடியாது. டேடே சும்மாறா. ஏங்க என் பொண்ணு ஈஸ்வரி கொஞ்சம் முன்கோவக்காரி, அதனால ஏதோ தெரியாம கை நீட்டிட்டா. அதை ஏன் பெருசு பண்றீங்க? ஆமாண்ணே, இப்ப எதுக்கு பிரச்சனை? விடுங்க, நம்ம ரேணுகா தானே, பரவாயில்ல. அப்படிலாம் என்னால சும்மா இருக்க முடியாது அபிராமி. ரேணுகாவும் என் பொண்ணு மாதிரி தான். அவளை கை நீட்டி அடிக்கிறது என் பொண்ணு அடிக்கிற மாதிரி தான். இந்த சம்பந்தமே வேணாம், கிளம்புங்க.